Hi everyone, welcome to Madras Boys. ஸோ இந்த வீடியோ எனக்கு கொஞ்சம் ஸ்பெஷலான வீடியோ. நம்ம புதுசாக ஒரு சீரிஸ் ஒன்று ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஆக்சுவலாக புதுசாக இல்லை, நான் முன்னாடி பண்ணேன், அதுக்கப்புறம் அப்படியே அது போயிடுச்சு. பட் மை ஆல் டைம் ஃபேவரட் அது வேறு எதுவும் இல்லைங்க, மோட்டோ vlog. த்ரீ அண்ட் ஹாஃப் ஹவர்ஸ் ட்ராவலுங்க, அப் அண்ட் டவுன் 3 + 3 6 to 7 hours ஆஃப் ட்ராவல். ஸோ எங்கே அப்படிங்கிறதெல்லாம் நான் போகும்போது உங்களுக்கு சொல்கிறேன். இது வந்து டோட்டலாக இருக்கிற வீடியோ. ஸோ ப்ரெப்பில் நான் இன்றைக்கி வந்து ஷேவ் எல்லாம் பண்ண ரெடி ஆகிடும். ஸோ ஆஃப்டர் ஷேவ் போடணுமா, ஸோ என்கிட்ட நிவியாவோட ஆஃப்டர் ஷேவ் இருக்குது, இல்லைனா ஆயில் இருக்குது. பட் இன்றைக்கி வந்து சரி ஆயில் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன். ஸோ இதுதான் அந்த ஃபேஸ் வாஷ். பெய்டு ப்ரொமோஷன்லாம் இல்லைங்க, எல்லாம் பெரிய கம்பெனி, ஸோ நம்ம காசுலாம் தரமாட்டாங்க. அதுக்கப்புறம் இது வந்துட்டு நார்மல் கடலைமா. ஸோ எனக்கு வைஃப் சொன்னால் நீங்கள் வந்து இந்த மாதிரி ஃபேஸ் வாஷ் எல்லாம் யூஸ் பண்ணாமல் இந்த மாதிரி கடலை மாவு அந்த மாதிரி நேச்சுரலான ப்ராடக்ட்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படின்னு சொன்னால் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேக்கெட் வாங்கிட்டு இருக்கேன். பேய் மாதிரி இருக்காங்கல்ல, ஸோ ஃபுல்லாக போட்டாச்சு. நல்லா இருக்குல்ல? இந்த வீடியோவில் என்னோட ஃபர்ஸ்ட் பைக் ட்ரிப்புக்கான ப்ரெப்பு தான் நான் காட்ட போகிறேன். ஸோ தட் ஆஃபிஷியல் மோட்டோ vlog. ஆக்சுவலாக இந்த மோட்டோ vlog நான் ஏன் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு யோசிக்கிறேன்னா, ஒன்று எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். ஏன்னா நம்ம வந்துட்டு பஸ்ஸில் காரில் ட்ரெயின்லாம் போனாலும் பைக்கில் போகிற அந்த ஃபீல் அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய விஷயம். ஸோ அதனால இட்ஸ் என்ன சொல்கிறது, ஒரு இமோஷன் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ ஒன் ரீசன் இஸ் தேட். இன்னொரு ரீசன் அப்படின்னா கோடை vlogsக்கு நீங்கள் எல்லாம் கொடுத்த சப்போர்ட் தான். சரி இதுக்கப்புறம் நிறைய ட்ராவல் vlog போடலாம் அப்படிங்கிற ஒரு தாட் எனக்குள்ளே க்ரியேட் ஆச்சு. ஸோ அந்த ட்ராவல் vlog வை நாட் பி அ மோட்டோ vlog. ஸோ ஒரு காம்பினேஷனாக ஏன் பண்ணக்கூடாது. ஸோ அதுதான் இந்த இதுக்கான எல்லாம் ஆரம்பம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ கோடை vlogsக்கு நீங்கள் கொடுத்த சப்போர்ட்டை விட ஜாஸ்தி சப்போர்ட் இனிமேல் நான் பண்ண போகிற எல்லா மோட்டோ vlogsக்கும் எல்லா ட்ராவல் vlogsக்கும் நீங்கள் கொடுப்பீங்க அப்படிங்கிற நம்பிக்கையில் நான் என்னோட அஃபிஷியல் ஃபர்ஸ்ட் மோட்டோ vlog ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ ப்ரெப்புக்கு என்னலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ட்ரைபாட். ஸோ இது வந்து ஒரு மினி பாட் வேணால் சொல்லலாம், பட் நல்ல ஹைட்லாம் வரும். பட் இட்ஸ் அ குட் திங். நம்ம செல்ஃபாக vlog பண்ணோம்னா இது இட்ஸ் அ குட் ஒன். இது வந்து ஜிம் பாட்னு சொல்கிறாங்க, பட் மேக்னெட்டிக் பாட். பேசிக்காக எந்த மேக்னெட் சர்ஃபேஸ்லேயும் இது நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இது ஆடியோ தனியாக ஒரு வீடியோ ஒன்று போட்டிருக்கேன், சேனலில் நீங்கள் பார்க்கலாம். ஸோ இது ரெண்டும் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங். அப்புறம் இது வந்து நேற்றையோட அடிக்டிவ் மாதிரி. நான் நேற்று பெட்ரோல் டேங்கில் இது வந்து டேங்க் ஃபில் பண்ணி ஃபுல்லாக விட்டுட்டு டேங்கை ஃபில் பண்ணேன். ஸோ இட்ஸ் ஒன் குட் திங். இதை வந்து இன்ஜின் ஆயில், ஏன்னா லைக் மோட்டூல் அவங்க விடலை அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் இந்த இன்ஜின் ஆயில் அதில் ஆட் பண்ணியிருக்கேன் இன்ஜின் ஆயிலில். ஸோ இது ரெண்டும் வேறு. ப்ளஸ் சாக்லேட் எதுக்குன்னா, லைக் இன் பிட்வீன் நம்ம ரொம்ப இதாச்சுன்னா ஒரு இன்ஸ்டண்ட்டாக எனர்ஜி பூஸ்ட் பண்ணுறதுக்கு சாக்லேட் ஹெல்ப் பண்ணும். அதுக்கப்புறம் மொபைல் சார்ஜர், வாட்ச், அதுக்கப்புறம் நம்ம பேகை கட்டி விடுறதுக்கு கயிறு. ஸோ ஏன்னா இது இஸ் மோஸ்ட் எல்லாத்துலேயுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் இதுதான். ஸோ இதெல்லாம் ரொம்ப கஷ்டம், ஏன்னா பேகை பின்னாடி கட்டாமல் இருந்தால் ஓட்டுறது அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும். தென் இது ஆக்சுவலாக வந்து என்னோட ஒய்ஃபோட கிஃப்ட். நீ vlog எல்லாம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி வாங்கி கொடுத்தா. பட் என்ன பிரச்சனைனா, இப்போ தூரமாக இப்போது கேமரா அங்கே இருக்குது, நான் இங்கே இருக்கேன்னா எனக்கு அந்தளவுக்கு டிஸ்டன்ஸ் இல்லை. ஸோ அந்தளவுக்கு யூஸ் ஆகலை அப்படின்னு சொன்னால் அவங்க ஃபேஸ் வந்து ரொம்ப சுருங்கி போச்சு. பட் இன்னைக்கு இது வந்து எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ண போகுது எப்படிங்கிறத நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ தென் இவ்வளோதான். ஸோ தென் மை ஃபேவரட் க்ளவுஸ். இது வந்து நார்மல் க்ளவுஸ் தான், பட் கம்பேரிட்டிவ்லி கொஞ்சம் பெட்டராக ஒரு ப்ரொடெக்ஷன் இருக்கும். பட் நல்ல ஒரு க்ளவ் வாங்கணும். ஸோ ஸ்டார்ட் வித் என்கிட்ட இதுதான் இருக்குது இப்போ. ஸோ நாளைக்கு நான் போடுற காஸ்டியூம் இது என்னோட ஃபேவரட். நான் ஃபர்ஸ்ட் வாங்கினேன் என்னோட ஓவர் சைஸ் டிஷர்ட், மை ஆல் டைம் ஃபேவரட். ஸோ என்னோட ஃபர்ஸ்ட் ட்ரிப் அப்படிங்கிறனால இதை நான் போடலான்னு இருக்கேன். ஆல்மோஸ்ட் எல்லா ட்ரிப்பும் இதே ஃபாலோ பண்ண ஆசை, ஆனால் ஸ்மெல் வரக்கூடாது இல்லை. அண்ட் மை ஃபேவரட் ஹெல்மெட் ரொம்ப யோசிச்சு என்ன ஹெல்மெட் வாங்கணும்னு சொல்லி நான் ஒரு 1000 வீடியோ பார்த்துருப்பேன். அதுக்கப்புறம் வந்து எக்கச்சக்க ரிவ்யூ படிச்சிருப்பேன். கடைசியில் நான் டிசைட் பண்ணி கடையில் போய் ஒரு 10-15 வாட்டி அந்த கடைக்கே நான் ஒரு 3-4 வாட்டி போய் இருக்கிற ஹெல்மெட்லாம் போட்டு பார்த்து, அந்த கடை மட்டும் இல்லை எக்கச்சக்க கடை ஏறி இறங்கி
எல்லா விதமான ஹெல்மெட்டும் ட்ரை பண்ணி, நான் ட்ரை பண்ண அது ஹெல்மெட்டே கிடையாது, எல்லாம் ட்ரை பண்ணி கடைசியில் ஐ தாட் எம்டி இது வந்து ஒரு பெட்டரான ஹெல்மெட்டாக இருக்கு அப்படின்னு தோணுச்சு. என்னோட பட்ஜெட்டில் 6,500 7,000 ஆச்சு. ஸோ அந்த ரேஞ்சுக்கு இதுதான் பெஸ்ட் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு எனக்கு. ஸோ ஐ பாட் இட். ரொம்ப பிடிச்சது ஆக்சுவலாக யூஸ் பண்ண ரொம்ப பிடிச்சது எனக்கு. ஸோ இதில் வந்து உங்களுக்கு மெயினாக என்னோட ஃபேவரட் அப்படிங்கிறது வந்து இதுதான். ஸோ வெயிலில் வந்துட்டு நம்மளால இந்த இந்த கிளாஸ் போட்டு போகலாம். இதை எப்போவுமே இந்த இதை யூஸ் பண்ணுங்க, கீழே மேலே அதால பண்ணோன்னா சீக்கிரமாக இது போயிடும். இது போச்சுன்னா திரும்ப ரீப்ளேஸ் பண்ணாலும் இந்த ஒரு பெர்ஃபெக்ஷனோ இந்த ஒரு குவாலிட்டி உங்களுக்கு வரும் எனக்கு தோணல. பட் கிடைக்குது, பட் லோக்கலைஸ் ஐட்டமாக இருக்க வாய்ப்புகள் இருக்கு. ஆல்வேஸ் யூஸ் திஸ், இல்லைன்னா சீக்கிரமாக அது போயிடும். ஓகேவா? ஸோ திஸ் இஸ் மை ஆல் டைம் ஃபேவரட். அண்ட் இதை விட ரோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்ல இருக்கிற கேமரா மவுண்ட், மை அனதர் ஃபேவரட் திங். ஸோ இது லாஸ்ட் டைம் நான் பண்ணும்போது செஸ் மவுண்ட்லாம் பண்ணேன் நான். ஸோ இந்த வாட்டி ஹெல்மெட் மவுண்ட் மை ஆல் டைம் ஃபேவரட், அதான் பண்ணலான் இருக்கேன். ஒரு ஆக்ஷன் கேமரா வாங்கணும், ஆனால் அதுக்கான பட்ஜெட் இப்போ இல்லை. ஸோ டைம் பீயிங் நம்ம மொபைலில் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ இதை வந்து இங்கே சொருகி வச்சாச்சுன்னா திஸ் வில் பி மை மோட்டோ விளாக். இப்போ மொபைல் வைக்க முடியாது, ஏன்னா அந்த மொபைலில் தான் நான் வந்து வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன். ஐ டோன்ட் ஹவ் எ கேமரா, பட் சூன் நான் வந்து ஒரு ஆக்ஷன் கேமரா வாங்கலான்னு இருக்கேன். நிறைய பார்த்துல எஸ்ஜே கேம்ஸ் கொஞ்சம் பெட்டராக இருக்குது, நம்ம பட்ஜெட்டுக்கு அதுதான் இருக்குது. கோப்ரோ தான் பெஸ்ட் அப்படின்றாங்க. கோப்ரோ வாங்குறதுக்கான காசு இல்லை. ஸோ நீங்கள்லாம் இந்த வீடியோக்கு நிறைய சப்போர்ட் பண்ணீங்க அப்படின்னா கூடிய சீக்கிரம் நான் கோப்ரோ வாங்குற மாதிரி இருக்கும். ஸோ அதெல்லாமே உங்களுக்கு எளிதாக இருக்குது. நீங்கள் எந்த அளவு சர்வ் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு என்னால் நிறைய பெட்டர் வீடியோஸ் என்னால் போஸ்ட் பண்ண முடியும். ஸோ திஸ் இஸ் மை கேமரா செட்டப். ஸோ அவ்வளோதான். ஏன்னா ஒன் டே ட்ரிப்புங்கனால ரொம்ப ஜாஸ்தியாலாம் இல்லை, எவ்வளோ முடியுமோ அவ்வளோ மினிமம் எடுத்துகிட்டு போகிறேன். மேக்ஸிமம் பைக் ட்ராவல் அப்படிங்கும்போது எவ்வளோ மினிமம் எடுத்துகிட்டு போக முடியுமோ அந்த அளவுக்கு நல்லது. இதை தவிர்த்து ஒரு எக்ஸ்ட்ரா பே ட்ரெஸ் வச்சுக்கலாம் அப்படின்றத, ஒரு டவல் வச்சுக்கலாம் அப்படின்றத, அதை தவிர்த்து வேற எதுவும் இல்லை. ரைடிங் கியர்ஸ் அப்படிங்கிற மாதிரி கரண்ட்லி எங்கிட்ட பெருசாக எதுவும் ரைடிங் கியர் இல்லை. அதை நான் வந்து போய் என் ஒய்ஃப்ட கேட்டேன், வாங்கவா அப்படின்னு கேட்டேன். நான் போய் சொன்ன ட்ரிப்பில் மீட் பண்ணலாம், ட்ரிவாண்ட்ரம் டு இடம் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ அது ஆன் த வேல பேசலாம். தட்ஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங். ஸோ என்னோட மோட்டோ விளாகோட அஃபிஷியல் லான்ச் ப்ரெப் வீடியோ இது. ஸோ கூடிய சீக்கிரம் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ கீப் சப்போர்ட்டிங் த சேனல். ஸோ லவ் யூ ஆல். தேங்க்யூ.